திரு சாமிநாதன், புதிய கட்சி தாவேகா களத்தில் இருக்காங்க. அவங்களுடைய பிரச்சாரம் எப்படி இருந்தது? தாவேகாவோட பிரச்சாரத்தை பொறுத்தவரை அது உண்மையான ஆர்மி தான். விஜய் அவர்கள் மட்டும்தான் களத்துல, ஒரே ஒரு நபர் தான். இப்ப திமுக எல்லாம் எடுத்துக்கிட்டா பல பேச்சாளர்கள் வந்தாங்க, களத்துல இருந்தாங்க. மூத்த நிர்வாகிகள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கலாம், கனிமொழி அவர்களா இருக்கலாம், பலரும் பிரச்சாரம் செஞ்சாங்க. அதிமுகலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் செய்தாலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நன்கு அறிமுகமான மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க. பட் விஜயை பொறுத்தவரை மொத்த பாரத்தையும் அவர் தான் சுமந்தாருங்கிறேன். சற்று ஏறக்குறைய அவரே தான் எல்லாத்தையும் சுமந்தார். சோ பிரச்சாரத்துல அவர் கவனம் குவித்தாரா அப்படிங்கிறத பொறுத்தவரை விஜய் வந்தாலே கவனம் குவித்தார். நீங்க அவர் பேச வேண்டிய விஷயங்களை பேசினாரா, ரொம்ப கூர்மையான அரசியலை முன்னெடுத்தாரா என்பதையெல்லாம் தாண்டி விஜய் வருகை என்பதே ஒரு பிரச்சாரத்தின் ஒரு முக்கிய அம்சமா பார்க்கப்பட்டுச்சு. பல காலகட்டங்களில் அவர் விடுப்பும் எடுத்துக்கொண்டார். ஒரு நாள் வந்தாரு, ஒரு நாள் அறிவிக்கப்பட்ட தேதியை அவராகவே இல்ல இன்னைக்கு நான் வரல அப்படிங்கிற மாதிரியான மாறுதல்கள்லாம் இருந்தாலும் கூட விஜய் வந்த ஊர்கள்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது சார். ரொம்ப குறிப்பா ஒரு உதாரணத்துக்கு கன்னியாகுமரி வருகிறார். காரைக்குடியில் அவரால் பேச முடியல. கன்னியாகுமரியிலிருந்து 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய காரைக்குடிக்கு கன்னியாகுமரியில இருந்துட்டே வணக்கம் காரைக்குடிங்கிறார். ஆனா அடுத்த நாள் பார்த்தா காரைக்குடிக்காரங்க அந்த வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வைக்கிறாங்க. சோ ஏதோ ஒரு வகையில விஜயனுடைய அந்த பிரச்சாரம் என்பது அவர் களத்துக்கு வந்து பிரச்சாரம் பண்ணல, மக்கள் மன்றத்துல பெரிய விஷயங்களை பேசு பொருள் ஆக்கல, பெரிய எந்த ஊழலையோ பெரிய குற்றச்சாட்டுகளையோ எதுவுமே பண்ணல. ஒரு ஒரே நிலைப்பாடு, திமுகவை எதிர்க்கிறார். வருகிற பொழுது களத்துல இன்னைக்கு பவளவிழா பாப்பா என்கிற விமர்சனத்தையும் இன்னைக்கு வைத்திருக்கிறார். பல்லாங்குழி பாப்பா என்ற அதிமுக மீதும் விமர்சனத்தை வைத்திருக்கிறார். பட் அவர் பேசுறார் என்பதையெல்லாம் தாண்டி அவர் வந்தாலே அது கவனிக்கப்படுகிறது மக்களால. அது நான் அனைத்து தரப்பு மக்கள் நான் சொல்ல விரும்பல, குறிப்பிட்ட அவருடைய ரசிகர்கள் பெருந்திரளாக அவரை கவனிக்கிறாங்க. சோ அந்த வகையில விஜயனுடைய பிரச்சாரம் என்பது அவர் பாஜக இல்லாத ஒரு அணியில் இருக்கிறார். அந்த அடிப்படையில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படிதான் தாவேகா அவரை முன்னிலைப்படுத்துறாங்க. இப்போ ஏற்கனவே ஆட்சி பொறுப்பில் இருக்கிற திரு ஸ்டாலின், ஏற்கனவே ஆண்ட திரு எடப்பாடி பழனிசாமியோடு புதுசா அவர் களத்துல வர்றார். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர்னா பேன் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணி 234 தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய தாவேகா வேட்பாளர்களை தொகுதிக்குள்ள மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவர் பிரச்சாரம் பண்ணாதான் இவர் முதல்வராக முடியும். அதை சாதிக்கிற மாதிரி இருந்துச்சா? அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கிற மாதிரி அவருடைய பிரச்சார பலம் இருந்ததா? ஒப்பீட்டளவில் திரு ஸ்டாலினோடு திரு எடப்பாடியோடு ஒப்பீட்டளவில் திரு விஜய் நிச்சயமாக அவர்களுக்கு இணையாக இல்ல. நீங்க ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு தீவிரமான களப்பணி மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்தது என்பது ரொம்ப தீவிரமான களப்பணி. அதை விட அதிகமா உழைத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கிட்டத்தட்ட தேர்தல் தேதி அறிவிப்புக்கெல்லாம் முன்பு அவர் அந்த பேருந்தை எடுத்துக்கொண்டு பல தொகுதிகள் அதற்கு முன்பே முடித்து விட்டார். நீங்க விஜய் அதற்கு இணையாக வந்தவர் தானே. நீங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர் வருகிற பொழுது நம்ம போன செப்டம்பர்ல இருந்தோம், கடந்த ஆண்டு செப்டம்பர்ல இருந்தோம். ஒருவேளை கரூர் போன்ற ஒரு துன்பியல் நிகழ்வு நடக்காம இருந்திருந்தா அவர் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு சென்றிருப்பாரு. ஒரு 38 மாவட்டங்களுக்கு ஒரு 38 வாரங்களுக்கான ஷெட்யூலா தானே அன்றைய நாள்ல தயாரிச்சிருப்பாங்க. இடையில் ஒரு துயர சம்பவம், கரூர் சம்பவம் நடக்குது. பட் அதை ஒரு எதிர்கொண்டு அவர்கள் களத்திற்கு வந்திருக்கணும். அந்த இடத்தில் அந்த கட்சிக்கான பின்னடைவு அது அதனாலதான் அது பிரச்சார அடிப்படையில் அவர்கள் பின்தங்கினாங்க. பட் பிரச்சாரத்தில் தான் பின்தங்கினார்களே தவிர மக்கள் மன்றத்துல அவர்கள் செல்கின்ற இடங்கள்ல ஒரு வரவேற்பு தான் இருந்தது. நீங்க அவர் பாஜக இல்லாத ஒரு அணியில் இருக்கிறார் என்பது மக்கள் மன்றத்தில் ஒரு கவனிக்கப்படக்கூடிய இடமாகத்தான் இருந்தது. ஒருவேளை கரூர் போன்ற சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தா அவர் வாரத்திற்கு ஒவ்வொரு மாவட்டமாக வந்து கொண்டுதான் இருந்தார், சனிக்கிழமைகள்ல வந்து கொண்டிருந்தார். இன்னொன்னு அவர் தேர்தல் நேரத்துல அதை கொஞ்சம் ரொம்ப சின்சியரா செய்திருக்கணும். நீங்க ஒரு நாள் கூட அந்த பயணத்தை ரத்து செய்யாமல் ஒவ்வொரு நாளும் வந்திருக்கணும். அதுதான் ஒரு உண்மையான ஒரு தேர்தல் ஜனநாயகத்துல மக்களை அணுகக்கூடிய முறையாக இருக்கும். அந்த இடத்துல விஜயினுடைய பிரச்சாரம் என்பது கவனத்தை குவிக்கல. ஆனா அவர் செல்கின்ற ஊர்கள்ல கவனம் குவித்திருக்கு. இன்னொன்று, அவர் எந்த ஊர்ல பேசுறாலும், அவர் கன்னியாகுமரியில பேசுறாலும், காரைக்குடியில பேசுறாலும், ராமநாதபுரத்துல பேசுறாலும் அதை தமிழக மக்கள் கவனிக்கிறாங்க. நீங்க பண்ற மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய பயணத்திற்கு இணையாக விஜய் அவர்களுடைய பிரச்சாரமும் கவனிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில நீங்க அவர் ஒவ்வொரு எல்லா தலைவர்களுக்குமான சாத்திய களம் தானே திமுக. ஊடகங்கள் இருக்கும்போது, சமூக ஊடகங்கள் இருக்கும்போது கன்னியாகுமரியில பேசுறத காரைக்குடியில் இருக்கக்கூடியவர் கவனிப்பார். அது திரு விஜய்க்கு மட்டுமான தனி பிரிவிலேஜ் இல்லை, திரு ஸ்டாலினுக்கும் அதுதான், திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் அதுதான், அந்த பிரிவிலேஜ் இருக்கும். ஆனா காரைக்குடிக்கே போய், வேதாரண்யத்துக்கே போய், கோயம்புத்தூருக்கே போய் அப்படி பிரச்சாரம் பண்ணும்போது அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் வேறல. திரு செங்கோட்டையனுக்கே பிரச்சாரத்திற்கு போகலைங்கிற விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. ஆமா, நிச்சயமா சார், அதுதான் நான் சொல்றேன். அதாவது அவர் அந்த நாட்கள் குறைவு என்பதை தாண்டி அவர் இந்த இருக்கிற நாட்களை கூட முறையாக பயன்படுத்தல விஜய் அவர்கள். அது பின்னடைவு. நிச்சயமா தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சாரத்துல அது ஒரு சிறிய பின்னடைவு தான்.
ஆனா அதே நேரத்துல அவர் செல்கின்ற ஊர்கள்ல ஒரு பெரிய கூட்டம் வருகிறதுல அந்த கூட்டத்தை வைத்து நான் மதிப்பீடு செய்யறப்ப அவர் அந்த ஊருக்கு போயிருந்தாலும் போகாட்டாலும் ஒரு குறிப்பிட்ட சதவீத தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் அந்த ஊர்கள்ல. ஆனால் அவர் போயிருந்தால் இன்னுமே அதிக தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அதை அவரே கொஞ்சம் மதிப்பீடு செய்ய தவறி இருக்கிறாரு. அதையும் அவங்களுடைய பிரச்சார அடிப்படையில பார்த்தா திமுக அதிமுகவுக்கு இணையாக இவருடைய அந்த பிரச்சார பயண திட்டமே இல்ல. நீங்க செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இணைந்த போது நம்ம எல்லாம் பேசணும் சார். ஜெயலலிதா அவர்களுடைய பயண திட்டத்தை வடிவமைத்தவர் அவரே போயிட்டாரு, இனிமேல் பயண திட்டம்லாம் சீராயிரும். அவர் ஊருக்கே பிரச்சாரத்துக்கு போகல. அப்ப இதுதான் தாவேக்காவில் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கு. சோ பிரச்சாரத்திற்கு செல்கின்ற எண்ணிக்கை இடங்கள் என்கிற அடிப்படையில தாவேக்கா பின்னடைவு. பட் அந்த பிரச்சாரத்திலே அவர்கள் பின்னடைவு அப்படிங்கறதா மக்கள் மன்றத்துல இல்ல அப்படின்னு தான் பாக்குறேன். 2 கோணங்களாக இருக்கு. பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி இருந்தால் இது கொஞ்சம் நன்றாக இருந்திருக்கும். அந்த இடத்தில் விஜய் கோட்டை விட்டு இருக்கிறார். ஓகே.